குரு பகவான ராசிநாதனாக கொண்ட நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? இந்த மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1 2 3 4 பாதம், ரேவதி 1 2 3 4 பாதம்லாம் இந்த மீனராசியில் அடங்கும். இந்த மீனராசி என்பர்களுடைய இயல்பான குணங்கள் தான் எப்படி இருக்கும், இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை வருகின்ற நாட்களில் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பொதுவாகவே நம்மளுடைய மீனராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கம்பீரமான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க. இவங்க ஃபேஸில் எந்நேரம் அப்படியே இந்த புன் சிரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. என்ன ஒன்று, இவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா கனவு உலகில் கொஞ்சம் மிதக்கக்கூடியவங்க அப்படின்னு இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம். சமயத்திற்கு ஏற்றாற் போல் கொஞ்சம் அந்த இடத்துல எப்படி ஏற்றி இறக்க பேசணுமோ அதுக்கு தகுந்தாற் போல் பேசக்கூடியவங்க தான் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். யாருடைய மனதையும் புண்படுத்த மாட்டாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துல தவறு நடக்குது அப்படின்னா அதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்காம அந்த இடத்த விட்டு விலகிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு விலகிடுவாங்க. சத்தமாக ஒரு இடத்துல பேசுகிறாங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க, ரொம்ப சத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அசாமல் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுவாங்க இந்த மீனராசி என்பர்கள். சண்டையிடுறதோ, வாதிடுறதோ, போராடுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட மாட்டாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மீன் எப்படி அசாமல் நழுவி போயிருமோ அது மாதிரி தான். ஒரு இடத்துல ஒரு சண்டை நடக்குது, சச்சரவு நடக்குது அப்படின்னா அசாமல் அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு தெரிந்த உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எந்த விஷயத்தையுமே திட்டமிட்டு தான் செய்வாங்க. யாராவது இவங்களுக்கு அவமானப்படுத்திட்டாங்க அல்லது ஒரு பிரச்சனையை பெரிதுபடுத்திட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க பக்கம் போக மாட்டாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு இடத்துல அவமானம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு மறுபடியும் போகிறதுக்கு யாருக்கு பிடிக்கும்? மீனராசி என்பர்களுக்கு மற்ற யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் இந்த மீனராசி என்பர்கள் அவங்களையே மன்னிக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்தவங்களாக இருப்பாங்க. என்ன ஒன்று, அந்த அவமானப்பட்டதை மறக்க மாட்டாங்க, அதை மனதுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை வாதாடியே ஜெயிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இல்லை இதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல பேசியே அந்த சாதிக்கக்கூடிய இயல்பு, மனோபக்குவம் இயல்பாகவே இந்த மீனராசி என்பர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ரகசியம்லாம் மனசில் தங்காதுங்க. உடனடியாக வெளிப்படையாக பேசக்கூடியவங்க தான் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஒன்று, ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, ரொம்ப திறமையாக எல்லா விஷயத்துலையும் இறக்குவாங்க. பெரும்பாலானவங்க பார்த்திங்கன்னா இந்த மீனராசி என்பர்கள் கொஞ்சம் பயந்த சுபாவம் உடையவங்களாக தான் இருப்பாங்க. இதில் இறங்கினமா இந்த பிரச்சனை வருமோ, அந்த பிரச்சனை வருமோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயந்த சுபாவம் இயல்பாகவே இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும். நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. ஏன்னா நாங்கள் பாட்டுக்கு இதை சொல்லிகிட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் யாருமே கமெண்டில் தெரிவிக்கலை அப்படின்னா இவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். அதனால் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மீனராசி என்பர்கள் இந்த மாதிரி இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிவிங்க. தேவையில்லாமல் ஒரு சில இடத்துல பேசி வம்பலை மாட்டிக்கொள்ளக்கூடியவங்களும் இந்த மீனராசி என்பர்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, ஏதாவது ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அந்த குற்றம் கண்டுபிடிக்கிறதெல்லாம் இவங்களை அடிச்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி சின்னதாக ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா கூட அந்த குற்றத்தை டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு புத்திசாலிகளாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் இவங்களுக்கு தற்புகழ்ச்சி அதிகமாக தான் இருக்கும். என்னால் இதை பண்ணினேன், நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல கொஞ்சம் சொல்லி கொள்ளக்கூடியவங்களாகவும் இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த துன்பத்தையும் இன்பத்தையும் பிரித்து பார்க்க தெரியாது. இன்பம் வருதா சந்தோஷப்பட்டுக்க, துன்பம் வருதா ஓகே அதுவும் அப்படி தான் அப்படிங்கிற ஒரு சமமான மனநிலை உடையவங்களாக தான் இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு கடவுள் பக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம். பெரியவங்களை பார்த்தா மரியாதை கொடுக்கறது, கடவுள் மீது அதீத பக்தி, இது எல்லாமே இயல்பாகவே இந்த மீனராசி என்பர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு சொந்தமாக தொழில் அமையும், அதன் மூலிமா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். ஏன்னா குருவோடைய ராசி இல்லையா, தனக்காரங்கனே இவங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு நல்ல ஒரு சொத்து இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு வீடு கட்டுறது, தொழில் அமைகிறது, இது எல்லாமே இயல்பாகவே இந்த மீனராசி என்பர்களுக்கு நல்லா அமையும். கடினமாக உழைப்பாங்க. அந்த உழைப்பை எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு கொஞ்சம் தெரியாது. உழைச்சிட்டு கொண்டு போய் ஒரு சிலருக்கு உதவி செய்வாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இவங்களை நம்ப வச்சு ஒரு சில இடத்துல ஏமாற்றிடுவாங்க. ஏன்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமையும். கொஞ்சம் கவனமாக தான் இவங்க இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம்லாம் இருக்குது. பொதுவாகவே இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் இந்த மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது
இருக்குது. குறிப்பாக இந்த மே மாதத்தில் ஒரு சில மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க. அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மீனராசிக்கு இந்த மே மாதம் அப்படிங்கிறது கடந்த மாதத்தை விட இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கடினமாக கொஞ்சம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். ஒரு சிலருக்கு மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கடந்த மாதத்தை ஒப்பிடும்போது இந்த மாதம் ஓரளவுக்கு நிவாரணமாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஜென்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் சனி பகவானுடைய சேர்க்கையும் இருக்கிறதுனால, அதுவும் மே 11 அன்று இது நடக்க இருக்கிறதுனால, 2ஆம் வீட்டுக்கு ஆட்சியாக இந்த 2 கிரகங்களும் அமரும்போது ஓரளவுக்கு சாதகமான பலன் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. உங்களுடைய சக்தி இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் உத்வேகமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மே மாதம் 15 அன்று சூரியன் 3ஆம் வீட்டுக்கு அடியெடுத்து வைப்பார். அப்போ ஒரு அற்புதமான யோகம் கிடைக்க போகுது. எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு சாதகம் அமையும் என்ற 3ஆம் வீடு அப்படிங்கிறது அளவரிய ஒரு பராக்கிரமத்தை குறிக்கக்கூடிய இடம். எத்தனை பிரச்சனை வந்தாலும் தைரியமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்த ஒரு நபர்களாக இந்த மீனராசி என்பவர்கள் வர போகிறீங்க. மே மாதம் 14 அன்று சுக்கிரனும் 4ஆம் வீட்டுக்குள்ளே லக்னாதிபதியே குருவோடு இணையும் போது குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி, நல்ல ஒரு சந்தோஷம், எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. இந்த 7.5 சனி காலத்துலேயும் இப்படி ஒரு நல்ல விஷயங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி தான் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். உங்களுடைய ஒழுக்கமும் உங்களுடைய பொறுமையும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் கரெக்டாக தான் இருந்துக்கணும், நேர்மையாக தான் இருந்துக்கணும், பொறுமையாக தான் இருக்கணும். கரெக்டான வழியில் போங்க. ஒரு சிலர்லாம் தவறான வழியில் அழைப்பாங்க. கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 7.5 சனி காலத்தில் ஒரு சில தவறுதலான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது கர்மகாரங்கன் ஆட்சியில் அமரும் போது நீங்கள் தவறான பாதையில் போனீங்க அப்படின்னா ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. தொழிலில், வியாபாரத்தில், எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மே மாதத்தில் ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மே மாதம் 11ஆம் தேதி அன்று 2ஆம் வீட்டுக்கு செவ்வாய் ஆட்சியாக பலம் பெற்று அமரும்போது நிதி நிலைமை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தொழிலில் ரொம்ப நாளாக சொத்து வாங்கணும்னு நினச்சிங்க இல்லையா, அதெல்லாம் வாங்குவீங்க. வாக்குவாதத்தில் ஈடுபடுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா உறவுகளால் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும். 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்ப உறவுகளால் ஒரு சில பிரச்சனைகளையும் வாக்குவாதங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கணும். பேச்சை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. பேச்சில் தடிமனான வார்த்தைகள் இருந்தது அப்படின்னா குடும்ப உறவுகளை பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த மீனராசி என்பவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் பேச்சில் இனிமை இருக்கட்டும். கடுமையான வார்த்தைகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னே சொல்லலாம். சத்ரு ஜெயம் இடத்துல மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 3ஆம் வீட்டில் அமரும்போது உங்களுடைய தன்னம்பிக்கை இரட்டிப்பாகும். எல்லா விஷயத்துலையும் நம்மளால் பண்ண முடியும், சாதிக்க முடியும். இந்த பய உணர்வுலாம் நீங்கள் தைரியமாக எல்லா விஷயத்துலையும் இறங்குவீங்க. ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற காரியெல்லாம் தடையாகவே இருக்குது, பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு போயிட்டு இருந்த ஒரு வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷமான விஷயங்கள் நடந்தால் ஓரளவுக்கு மகிழ்ச்சி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மே 15க்கு அப்புறம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி மே 14 அன்று சுக்கிரனும் 4ஆம் வீட்டில் குருவோடு சேரும்போது வீட்டில் நல்ல ஒரு அமைதி இருக்கும். ஏன்னா எந்நேரம் சண்டை சச்சரவு பிரச்சனையாகவே போயிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மே 14க்கு அப்புறம் அவங்க சுக்கிரன் அங்கே அமரும்போது குடும்பத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா யோகக்காரகன், காதல் கிரகம், அன்பை பொழிவீங்க. அதன் மூலிமா வீட்டுக்குள்ளே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் கிடைக்கும். அதேமாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க. வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல் தென்படும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். 1ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால 7.5 சனி காலம் என்பதனால ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப பொறுப்புணர்வோடு இருக்கணும். கடினமாக உழைப்பை போடணும். சோம்பல்லாம் இல்லாமல் அதிகமான உழைப்பை போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த மீனராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சியாக அமரும்போது தனஸ்தானத்தில் செவ்வாய் வலு பெற்று அமரும்போது
முன்னோர்களால் ஒரு சில இன்னல்கள் வரும். இந்த முன்னோர்களுடைய சொத்து இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் இடைஞ்சல்கள் வரத்துக்கான ஒரு சூழல் இருக்குது. பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. ஏன்னா செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கும்போது வீட்டில் தடுமையான வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்துவீங்க. அதே மாதிரி உங்களுடைய பேச்சிலேயே கொஞ்சம் அனல் பறக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் வந்து அமரும்போது பேச்சில் கொஞ்சம் அதிகமாக கண்ட்ரோலில் இருக்கணும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழலை தேவையில்லாமல் ஒரு சிலர்கிட்ட வாக்குறுதி கொடுத்துருவீங்க. கோபத்தில் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மனம் வருந்தி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால் பேசும்போது பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்திற்கு அதிபதி சூரியன். அவர் வந்து 2ஆம் வீட்லேயும் 3ஆம் வீட்லேயும் அமரும் போது உங்களுடைய தைரியம் அதிகமாகும். சத்ரு ஜெயஸ்தானம் அந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். புதன் 4 மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 3ஆம் வீட்டில் வந்து அமரும் போது சிறு சிறு பயணங்கள் மூலிமா ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு 1 மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதி. அவரே உங்களுக்கு லக்னாதிபதியும். அவர் 4ஆம் வீட்டில் வந்து அமரும் போது தொழிலில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். தாயாருக்கு அந்த ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள் சரியாகும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமையும். ஏன்னா சுக்கிரனும் 3 மற்றும் 8ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 4ஆம் வீட்டில் வந்து அமரும்போது குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா 7.5 சனி காலம் இல்லையா, அதோடு செவ்வாயும் இருக்கும்போது வாக்கு தோஷம், அதனால ஒரு சில பிரச்சனைகள் பேச்சின் மூலிமா வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதற்கு ஒரு சில பரிகாரங்கள் செய்யலாம். ஜென்ம ராசியில் 7.5 சனி காலம் என்பதனால ஹனுமான் வழிபாடு, சிவன் வழிபாடு இதெல்லாம் செய்யலாம். சிவபெருமான் ஆலயத்திற்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. ஹனுமான் சாலிஜா இந்த புக்கை வாங்கி வீட்டில் வைத்து பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.